ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். இதுக்கு மாங்காயை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதில் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக்கரில் வச்சு விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் சாதம், பருப்பு ஏதாவது வைக்கும்போது அது கூடவே இதை வச்சு நீங்களும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு நீங்கள் தனியாக குக்கர் வைக்கணும்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதம், பருப்பு எது வைக்கிறோமோ அது கூடவே நீங்கள் குக்கரில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு விடுற விசிலே போதும். அடுத்து இதை தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்து வெந்தயத்தை வெறும் கடாயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இதோட நம்ம வேக வச்ச மாங்காயை சேர்த்து நல்லா கிளறணும். அடுத்து நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்க போகிறது வெல்லம், இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதில் சேர்த்து அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. இதை 1 வீக் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள்.